நம்ம வந்து நம்மளுடைய காவனூர் கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து மணல்மேடுன்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2025 இது வந்து மந்தைவெளி புறம்போக்கு அப்படின்றதுனால ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கும். சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இதை உருவாக்குனாங்க. சும்மா கவர்மெண்ட் சார்பிலே சுற்றி ஃபென்சிங் விட்டு நிறையா மரங்கள், வேங்கை மரம், வேப்ப மரம், வன்னி மரம் மாதிரி நிறைய மரத்தை நட்டு காடு மாதிரி உருவாக்குனாங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சது இந்த ஆலமரம். இந்த பெரிய மரத்துலேருந்து ஒரு 5-6 கிளையை வெட்டி நான் இந்த இடத்துல வச்சேன். எனக்கு அப்போதைக்கு வந்து வினோத்னு ஒரு பையன், பழனின்னு ஒரு பையன் 2 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மரத்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து இந்த இடம் மொத்தமும் தரிசாக அப்படியே சும்மா கிடந்தது, எதுவுமே பண்ணாமல். அப்போ என்ன பண்ணாங்கன்னா 100 நாள் வேலை செய்கிறப்ப இங்கெல்லாம் மரக்கன்றுகள் நிறைய நடுவாங்க. ஆனால் அது வைப்பாங்க, அடுத்த 6 மாதத்தில் ஆடு கடிச்சு மாடு கடிச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து வனத்துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்கீமில் இந்த மாதிரி சுற்றி காடு மாதிரி உருவாக்குனாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வச்சு எல்லாமே ஒரு 2-3 வருஷம் தான் ஆகும். செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகும். இந்த இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே ஆலமரம் நிறையா இருக்கும். இது ஃபுல்லாக ஆலமரம் இருக்கும், அரச மரம் எல்லாமே இருக்கும். அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய கிளையை வெட்டி நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி பதியமாக போடலாம். ஒரு சின்ன மரக்கன்று வைக்கிறோம் அப்படின்னா அது வளர்ந்து பெருசாக செத்துருக்கு பாருங்கள். சின்னதாக இருந்து வளர்ந்து பெருசாக ரொம்ப டைம் ஆகும். ஆடு கடிக்காமல் மாடு கடிக்காமல் தண்ணி ஊற்றி. இதுவே 6 அடி உயரத்தில் ஒரு ஆலமரத்தோட கிளையை வெட்டி வச்சோன்னா அதை அப்படியே பொழிச்சு அப்படியே குறுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இது. கிட்டத்தட்ட இது ஒரு 7 வருஷத்து மரம். இந்த மரத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நட்டேன் அப்படின்றத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நல்லா பயங்கரமாக வளர்ந்துச்சு இந்த மரம். அப்போது நான் வெட்டி வச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த சைடில் பழனின்னு ஒரு பையன் இருப்பான் பக்கத்தில். அவன் வந்து இங்கே சைடில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். இது மாதிரி நானும் பண்ணுறேண்ணே, என்ன பண்ணணும்னு கேட்டான். அப்புறம் மரத்து மேலே ஏறி நிறையா கிளையை வெட்டி எனக்காக கொடுத்தான். திரும்ப அப்புறம் அதெல்லாம் கழித்து அவன் ஆட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வினோத்னு ஒரு பையன் கிழக்குத்தூர், அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அப்போது நாங்கள் ஒரு 2-3 மரக்கன்று நட்டுருந்தோம். அந்த ஆலமரம் சொன்னல, அந்த 2 ஆலமரம் நட்டுருந்தோம். அந்த 2 ஆலமரமுமே பழிச்சிக்கிச்சு. அப்புறம் அங்கே இருக்கிறதுலாம் 100 நாள் வேலை திட்டத்தில் நட்டுருந்தாங்க. அப்புறம் இங்கே இருக்க எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் கவர்மெண்ட்டாக நட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்தே ஃபண்டு ஒதுக்கி அவங்களுக்கு சம்பளம் போட்டு அப்படி நட்டாங்க. இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் இதில் அவங்க வச்ச கன்று நிறையா பழைக்காமல் போயிருக்கு. அதனால் திரும்ப இது ஃபுல்லாக கன்று வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓரத்தில் மட்டும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது. நான் இந்த ஃபாரஸ்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி மரம், செடி, கொடி அதில் சந்தோஷம். உங்களுக்கும் இது மாதிரி மரம் வைக்கிறது இது மாதிரி பிடிக்கும்னா சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணுவோம். ஒரு ஆனந்தம் தான். இப்போ நிறைய பேருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆசை இருக்க மாதிரி எனக்கு மரம் வைக்கணும், அதை வளர்க்கணும், பெருசாக்கணும்னு ஆசை. அவ்வளோதான். அப்போ சப்போஸ் கவர்மெண்ட்டில் இந்த காடை உருவாக்காமல் இருந்திருந்தாலும் இந்த மரம் மட்டும் தனியாக இருந்திருக்கும், நல்ல நிழலாக இருந்திருக்கும். அப்போது நான் ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி ஒரு மரம் வச்சேன். இதை பார்த்துட்டு அரசாங்கமே இல்லை கடவுளே பார்த்து ஒரு காடே உருவாக்கணும்னு நினச்சிருக்காது அப்படின்னு சொல்லி என் மனசை நானே இதை திருப்திப்படுத்திக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த வேங்கை மரம், வேப்ப மரம், ஆலமரம் அப்படி எல்லா மரத்தையும் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து நட்டாங்க. சுற்றி ஃபென்சிங் விட்டு பாதுகாத்தாங்க. அதுக்கடுத்ததாக ஆடு மாடு உள்ளே வரக்கூடாதுன்னு ஃபுல்லாக வேலி விட்டுருந்தாங்க. ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில். இவங்களுக்கு சம்பளம் போட்டு மாத சம்பளம், அடுத்து வார சம்பளம், தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு சம்பளம், இந்த மாதிரி நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அப்போது நான் ஒரு மரம் வைக்கணும், நிழலுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சப்போ கடவுளாக பார்த்து ஒரு காடையே உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் இது நல்லா பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த குருவிகள் கஷ்டம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவாவது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது அந்த சத்தத்தை கேட்பேன். அந்த சத்தத்தை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குருவிகள் வந்து ஆயுசுக்கும் ஒரே கூட்டில் வாழாது. ஒரு கூட்டில் வாழும், அதில் முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், அதுக்கப்புறம் பறந்து வேறு இடத்துக்கு போயிடும். வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கால்நடை மாற்றத்துக்கு ஏற்ப அது மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல தங்கும்னு நினைக்காது. அதனால் இந்த சத்தத்தை கேட்கும்போது, குருவி பறவை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கழுகு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். நாம் ஒரு சின்ன செயலை செய்யும்போது நமக்கு இயற்கையாகவே உதவி பண்ணும், கடவுளாகவே உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும் தான். ஆனால் பண்ணும்போது அதை நம்ம அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நான் ஒரு மரத்துக்கு ஆசைப்பட்டேன், இப்போ ஒரு காடே உருவாகியிருக்கு. ஃபுல்லாக அப்படியே மரமாக வச்சுருக்குறாங்க.